அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா சமயபுரத்து அம்பாளின் அருளால் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. சமயபுரத்து தாயே போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. நிச்சயம் அந்த சமயபுரத்து மாரியம்மன் தீர்த்து வைப்பா. மேலும் தீராத நோயை தீர்த்து அருள்பாலிக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடந்த சில அதிசய நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் தீராத நோயை தீர்த்து வைப்பவள்னு ஏன் இந்த சமயபுரத்தாளுக்கு சிறப்பான பெயர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அநீதியும் தீமையும் அழித்து தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தலனா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காவேரியினுடைய வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. அருள்மிகு மாரியம்மனுடைய திருக்கோயில கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கத்தை விட மாறுபட்ட முறையில் இருக்குங்க. ஏன்னா இங்கு அம்பாளின் அருளாட்சி அப்படி நடத்தப்படுது. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனது என்பதால் இதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் மேற்கொண்டிருக்காங்க. இது ஒரு புதுமைனே சொல்லலாம். தங்க ஜடா மகுடம் கொண்டு குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழக வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கமல்களோடும் மூக்குத்தையோடும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறா சமயபுரத்தா. ஆதிப சக்தியான இந்த அம்மன் தன்னுடைய 8 கைகளையும் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசம், வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி நிற்கிறார். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறையை நீக்கி அருள்வாளித்து வருகிறார் இந்த சமயபுரத்து மாரியம்மன். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றிருந்துங்க. பெருவலை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசி நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா அன்னையை வேண்டி பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் இங்கு அன்னையோ பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடத்துவாங்க. மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரமோ தன்னுடைய கோபம் அடங்கவோ தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபணியாய் மாரியம்மன் இங்கு பார்த்தீங்கன்னா அருளாட்சி நடத்தப்படுது. மேலும் இங்கு அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களுக்குமே நெய்வேத்தியம் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீரும் கரும்புச்சாறு துள்ளு மாவும் மட்டும் நெய்வேத்தியமாக படைக்கப்படும். பூச்சொரித்தல் விழா நடத்தக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதியில் இருந்தும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருளை செய்து பூத்தட்டுக்களையும் பூக்கூடையும் கொண்டு ஏந்தி வந்து ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இங்கு பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாள சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழாவும் நடத்தப்படுது. இந்த பச்சை பட்டினி விரதம் பூர்த்தி அடைந்தவுடன் சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய சர்வசக்தியை பெற்று 5 தொழில்களையும் சித்திரை பெருந்திழா நாட்களில் அம்மன் அருள்பாலித்து வருகிறார். மேலும் இந்த சித்திரை நாட்கள் மட்டும் இல்லைங்க, வைகாசி மாதத்தில் 15 நாட்கள் இங்கு பஞ்ச பிரகார திருவிழா நடத்தப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் அம்மை நோய் கண்டவங்க கோயிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேகம் தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க. மேலும் அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களோ தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ தங்களுடைய வேண்டுதல் மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறிய பின்னர் இங்கு அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுறாங்க. அம்மனை போல சிறிய வடிவில் முழு உடல் பகுதி கண் போன்ற பகுதிகளாக செய்யப்பட்ட ஒரு வழிபாடுங்க. கோழி ஆடுகளை காணிக்கையாக செலுத்தி தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் சிறப்பான முறையில் பூஜைகள் நடத்தப்படுது. மாரியம்மனுடைய கோவிலில் இந்த நாளில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றாலே காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுன்னு பக்தரின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் இந்த கோவிலில் அமாவாசை நாளன்று தங்கி வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்காங்க.
அவங்களுடைய வசதிக்காகவும் பார்த்தீங்கன்னா மண்டபம் ஏற்பாடு செய்திருக்காங்க. மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை பெற்றுச்சு. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தையும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சுங்க. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தையினுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அறிய இயலாதவனாக தான் இருந்திருக்கான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சனும் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனோ பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அன்னை தன்னுடைய 8 கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதத்தை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றான். இந்த தேவியை தான் நம்ம மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் மக்களால் சமயபுரத்து மாரியம்மனாக வழிபட்டு வரோம். மேலும் இந்த ஒரு அம்பாளுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுதுங்க. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருமேனே உக்கிரம் மிகுந்து இருந்ததால அங்கு அப்போது இருந்த ஜீர் சுவாமிகளோ அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க. அதன்படி அங்கு பணிவிடை செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்திருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாறினாங்களாம். அவங்க இளைப்பாறிய இந்த இடம் தாங்க இப்போது சமயபுரம்னு பேரில் இருக்குதான். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அதன் நினைவாக இப்போதும் இந்த கோவிலில் திருவிழாவின் 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் நடத்தப்படுது. மேலும் அங்கிருந்து இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் பார்த்தீங்கன்னா தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனையில் மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விடுறாங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக இருக்குதுங்க. இவர் கண்ணனூர் மாரியம்மன் திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுதுங்க. மேலும் இந்த திருத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாங்க அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில யமதர்மன் சபையில் இருந்த மூத்த அமைச்சர்னு சொல்லக்கூடிய நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்று விட்ட நிலையால நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்காரு. இதனால அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்தியின் வேண்டுகோளுக்கிழங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களை தலையே ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோயின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய தெய்வம் தாங்க இந்த சமயபுரத்தான். அதனால இன்றுமே நீங்க கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலைமீதி எழுந்திருப்பதை பார்க்கலாம். மேலும் இத்தலம் தாங்க தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலமாக இருக்கு. இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப மாரியம்மனுடைய திருக்கோவிலை அமைத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 திருச்சூற்றுகளை கொண்ட இந்த கோவிலில் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் முருகன் திருக்கோயிலும் அமைந்திருக்கு. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க. தெற்கில் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் 2ஆம் திருச்சுற்றில் மாரியம்மன் கோவிலில் விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம்னு உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்றில் முடிவடைந்த பின்னாடி உள்ளே போனீங்கன்னா கொடிமரம், பலிப்பீடம் ஆகியவை இருக்குங்க. இதனை தொடர்ந்து தாங்க மாவிளக்கு மண்டபம் நீங்கள் பார்க்கலாம். கருவறை செல்லக்கூடிய வாயிலின் இருபுறமும் துவார சக்திகள் சுதை உருவத்தை பார்க்க முடியும். மேலும் வலதுபுறம் மாறுபட சாமி சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மகா மண்டபம் அர்த்த மண்டபமும் சொல்லுவாங்க. இங்கு கருவறை சுற்றி பிரகாரம் காணப்படுது. இந்த பிரகாரத்தின் விமானத்தில் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல நீர் அமைத்திருக்காங்க. அதில் எப்போதும் நீர் நிரப்பப்படுங்க. அம்பாள் பார்த்தீங்கன்னா கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் முக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில் மேற்கொண்டிருக்காங்க. இங்கு கருவறையின் இடதுபுற உற்சவாமனின் சன்னதி இருக்கு. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுது. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுதுங்க. மேலும் இங்கு உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்படுது. காலை 7:30 மணியும் மாலை 5:30 மணி வரை செய்யக்கூடிய
அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால் அம்மை நோய் கண்டவங்களும் உடல்நல குறைவு உள்ளவங்களும் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாக சொல்கிறாங்க. மேலும் தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப நோயால் நீண்ட நாள் மருந்து எடுத்துக்கொண்டு கூட சரியாகலைன்னா நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மாறும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஓம் சமயபுரத்து தாயே போற்றின மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.